உங்க வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைஞ்சதா இருக்கும். தென்னை மற்றும் பாக்கு சாகுபடியாளர்களே, உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் நோக்கத்துடன் வழங்கப்படுகிறது இந்த தொடர் நிகழ்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் இருக்கும் செண்டாங்காடு எனும் கிராமத்தில் தன்னுடைய 10 ஏக்கர் தென்னந்தோப்பில் ஊடுபயிராக கோகோ சாகுபடி செய்திருக்கும் பழனியப்பன் அவர்களை அண்மையில் சந்தித்த போது, போட்டு எத்தனை மாதம் ஆகுதுங்க? 8 மாதம் ஆகுது. சரி, இதுக்கு முன்னாடி வேற என்ன ஊடு பயிர் இதுவரையிலும் கொக்கோ தவிர இதுவரையிலும் எந்த ஊடு பயிருமே நீங்கள் எந்த ஊடு பேரும் போடல. சரி, திடீர்னு கோகோ சாகுபடி செய்யணுன்ட்டு எப்படிங்க உங்களுக்கு என்ன வந்தது? பக்கத்து ஊரில் போட்டிருந்தாங்க, அதை பார்த்தோம். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. பார்க்கும்போது நாங்கள் போடணுங்கிற ஆர்வத்து மேலே கைப்பறியும் இதில் போய் நாங்கள் கண்டு காட்டம் கொடுத்தாங்க. கொண்டாந்து போட்டு 1.5 குழி எடுத்தோம். 5 கிலோ குப்பை சாணி போட்டோம், கண்ணை வச்சோம். 3 மாதம் சென்று பொட்டாசு, யூரியா, சூப்பர் 3 கலந்து 25 கிராம் வச்சோம். எவ்வளோ இடைவெளி விட்டு நட்டீங்க? 10 அடி. அதாவது வரிசைக்கு வருஷம் 10 அடி, 10 அடி, செடிக்கு செடியும் 10 அடி. ஆமாம். சரிங்க. அப்போ ஒரு ஏக்கரில் எத்தனை கன்று நட்டீங்க? ஒரு ஏக்கரில் 200 கன்று, 2000 கன்று 10 ஏக்கரில் போட்டிருக்கோம். இந்த கண்ணை வந்து எப்படி பிரித்து குடியில் வச்சு நட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை பயிர் பாதச்சமையில் போயிட்டு ஒன்றா அனுப்புனாங்க. பாதச்சம்பையில் போட்டு அனுப்பும்போது அந்த பாதச்சம்பை எடுத்துட்டு அந்த மண்ணை சிதறாமல் அப்படியே உள்ள வச்சு கண்ணை வச்சோம். அதாவது கன்று நடும்போது ஆமாம், நீங்கள் பாலித்தீன் பையை பேடில் கிழிச்சு ஆமாம், அந்த வேறு பக்கத்தில் இருக்கிற மண் சிதறாமல் எடுத்து அப்படியே நடணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், அப்படி தான் செஞ்சீங்களா? அப்படி தான் இருக்கும். சரி, அப்படி செய்யலைன்னா என்ன ஆகும்? அந்த மண் சிதறிச்சுன்னா அந்த கண்ணு பொழைச்சாது. அதுக்காக அந்த மண்ணை சிதறாமல் அப்படியே பிடிச்சி அப்படியே உள்ள வச்சோம். இப்போ கன்று வந்து கேட்பரி நிறுவனத்தை வந்து வாங்கணும்னு சொல்கிறீங்க. இலவசமாக கொடுத்தாங்களா இல்லை காசு எதனா கொடுத்தீங்களா? இலவசமாக கொடுத்தாங்க. எப்படி இலவசமாக கொடுப்பாங்க? அவங்க மானியத்துலேருந்து கொடுத்தாங்க. அவங்க மானியம், அதாவது தோட்டக்கலைத்துறையினுடைய மானியத்திலேருந்து கண்ணை இவங்க இலவசமாக கொடுத்துருக்காங்க. ஆக ஒரு 10 ஏக்கர் அளவில் கோகோ சாகுபடி செஞ்சுருக்கீங்க. கேட்பரி நிறுவனமும் தோட்டக்கலைத்துறையும் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஆமாம். இந்த கோகோ வந்து உங்களுக்கு நல்ல பயன் கொடுக்குன்னு சொல்லி நம்புறீங்களா? நம்பிக்கை மேலே தான் போட்டிருக்கிறோம். கள்ளங்காடு ரத்தினவேலு அவர்கள் கூறியது. தென்னை விவசாயம் தான் அதிகம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தென்னையில் நாங்கள் வந்து பல பயிர்களை முன்னாடி கூடு பயிராக செஞ்சுருக்கோம். அப்படி செஞ்சு சிலது லாபகரமான, சிலது எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாத நிலைமையில் இருந்துச்சு. வாழை அதிகமாக ஊடு பயிர் போடும்போது தென்னையை பாதிச்சிருந்துச்சி, வாடல் நோய் அதிகமாக விழுந்து பாதிச்சிருந்துச்சி. அதனால் நாங்கள் வந்து வாழையை கொஞ்சம் குறைச்சிட்டு வேறு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த தருவாயிலேருந்து தோட்டக்கலைத்துறையிலேருந்து எங்களை அணுகி நீங்கள் வந்து எல்லோரும் விவசாயிகள்லாம் கோகோ பயிர் சாகுபடி பண்ணுங்க அப்படின்னு சிபாரிசு பண்ணாங்க. அந்த முறையில் நாங்கள் அவங்கள அணுகி அவங்க வந்து எங்களுக்கு தேவையான கோகோ கன்றுகளையும் அந்த பண உதவியும் கொடுத்தாங்க. அவங்களுடைய அதை உதவியை வச்சு நாங்கள் வந்து கோகோ கன்று வந்து 1 அடி ஆழத்துலேயும் 1 அடி அகலத்துலேயுமா குடி எடுத்து அதை வந்து நாங்கள் கோகோ கன்று நடவு செஞ்சோம். நடவு செஞ்சு ஒரு 3 மாதத்தில் உரம் தொழு உரம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே தெரிகிற கன்றுலாம் வந்து 18 மாதத்துலேருந்து 20 மாத கன்றுகளாக தான் இருக்கிறது. ஆனால் ஒரு தகுந்த பராமரிப்பு என்னுடைய குறைவினால் இதை இப்போ இன்னும் வளர்க்க முடியலை. அதனால் இன்னும் நல்லா பராமரிச்சோம்னா இந்த கன்று வந்து இன்னும் வளர்ச்சியை அடைஞ்சிருக்கோம். ஆனால் அந்த அதே சமயத்தில் நாங்கள் வளர்ச்சியை கொண்டு வர்றதுக்கு அதிகப்படியான அந்த குப்பை தொழு உரம்லாம் சேர்த்து போடணும்னு காட்பரி கம்பெனிலேருந்து எங்களுக்கு வந்து சிபாரிசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பினால் அவங்க சொல்கிற என்ன ஆலோசனை சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அதை எப்போதும் தர்றதாக அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடிக்கடி அவங்க வந்து எங்களை பார்க்குறாங்க, பார்த்து நீங்கள் மாதிரி செய்யணும், உங்களுடைய முயற்சி பத்தாதுன்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் இனிமேல் அவர் சொல்கிறபடியே நாங்கள் நடந்து முறைப்படி அந்த சாகுபடியை கொண்டு வருவோம். மற்ற சாகுபடிகளை விட இது எங்களுக்கு அது லாபமாக தெரியுங்கிற நம்பிக்கை என்னென்னா மற்ற இடங்களில் நாங்கள் வந்து பார்த்ததில் நல்லா தெரியுது இந்த சாகுபடி முறை. அதனுடைய ஈல்டு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செடிக்கு வந்து வருடத்தை ஒரு 2 கிலோ 3 கிலோ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள மார்க்கெட் ரேட்டுக்கு 1 கிலோனுடைய விதை 160லேருந்து 180 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் வந்து பலனடைகிற தருவாயில் நமக்கு வந்து 200 ரூபாய்க்கு கூட கிடைக்கலாம்னு நாங்களாக நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு வந்து 200 கன்று அல்லது 210 கன்று கூட நாங்கள் வைக்கலாம். அப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட 60,000 70,000 ரூபா நம்ம
மகசூல் எதிர்பார்க்கலாம். அந்த மகசூலில் வந்து ஒரு பராமரிப்பு செலவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்களுடைய முயற்சியும் நாங்கள் சொந்த முயற்சியும் நாங்களே பார்த்துக்கிறதுனால அதிக ஆள் சம்பளம் நாங்கள் கொடுக்கல. அதனால் எங்களுக்கு பெரிய லாபகரமாக இருக்குது. வேறு சாப்பிட்னாக்கா நாங்கள் நிச்சயமாக ஆள் வச்சு தான் வேலை பார்க்கணும். இது நாங்கள் வந்து எங்கள் முயற்சினால நாங்கள் என்னுடைய வேலையை செஞ்சு அந்த ஆள் சம்பளத்தை நாங்கள் குறைச்சிக்கிறோம். நீர் பாசனம் அதிகமாக அதுக்கு 10 நாளைக்கு ஒரு தடவை அது அவசியம் தேவைப்படுது. கோகோவுக்கு அதிகமாக நாங்கள் தண்ணி பாய்ச்சறதுனால இது அடிக்கடி தென்னைக்கும் சப்போர்ட் கிடைக்குது. இந்த கோகோனால பாதிப்பு இருக்கும் தென்னைக்கு அப்படின்னு பல பேர் ஒரு நம்புகிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஏன்னா தென்னுடைய வேர் வந்து இந்த பகுதிக்கு தான் வருது, கோகோ இருக்க பகுதிக்கு வருது. ஆனால் இதனுடைய வேர் வந்து தென்னை பகுதிக்கு போகுதில்லை. அதனால் இந்த பகுதி இது கொடுக்குற சப்போர்ட்டை தென்னையும் எடுத்துக்கிறது. அதனால் கோகோவுக்கு செய்கிற ஒரு உரனுடைய சப்போர்ட்டு அதனுடைய பராமரிப்பு தென்னைக்கு நல்லா கிடைக்குது. இது சாகுபடி பண்ணதுக்கு போது தென்னையுடைய மகசூல் கொஞ்சம் அதிகரித்து தான் குறையலை. இதனுடைய தழை வந்து நமக்கு நாளாக அதிகப்படியான தழைச்சத்து கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த பூமிக்கு தேவையான தழைச்சத்தை அந்த செடியிலேருந்து நம்ம பெற முடியும். நிழல் அதிகமாக படுறதுனால இனிமேல் வந்து களை எனக்கு வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனாலையும் தென்னையில் வந்து நமக்கு வந்து அதிகமாக உழுகணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல. தென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உழவு தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால இந்த ஒரு சாகுபடி பண்ணும்போது அதிக உழவு நம்ம கொடுக்க தேவையில்லை. சாதாரண முறையில் வந்து உழவு இல்லைனாலும் தென்னை வந்து நல்லா அதிகமாக இருக்கும். வருடம் ஒரு முறை தான் உழவு உழுகணும்னு தென்னைக்கு சொல்கிறாங்க. அது கூட இதுக்கு நமக்கு தேவையில்லாதனால தென்னை வேறு அதிகமாக வெட்டுப்படாமல் இருக்கும்போது தென்னை வந்து மகசூல் அதிகம் நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே ஒரு ஊடு பயிராக நம்ம செஞ்சாலும் பணப்பயிராக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் ஒரே வழியாக தென்னையை மட்டும் எங்கள் ஏரியாவில் செஞ்சுக்கிட்டு பல குடும்பங்கள் இருக்குது. அவங்களுக்கு இது ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் இது கிடைக்கிற மாதிரி ஒரு வருமானம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால் இது ஒரு அதிகப்படியான வருமானம். தென்னையிலேருந்து என்ன வருமானம் கிடைக்குதோ அதை விட எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்குது. நாங்கள் வேறு என்னென்னவோ முயற்சிலாம் பண்ணி பார்த்தோம், அந்த இதெல்லாம் எங்களுக்கு ஒத்துவலை. இது எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது. அப்படிங்கிறதுனால இதை இந்த பயிரை நாங்கள் வந்து முறையாக நாங்கள் சாகுபடி செய்கிறோம். கோகோ பயிர் வச்சதுக்கு பிறகு ஊடு பயிரை நாங்கள் உளுந்து விரைச்சி பயிர் எடுத்தோம். அதுவும் எங்களுக்கு ஒரு மகசூலாக தெரியுது. உளுந்தினுடைய அதனுடைய நைட்ரஜன் சத்து பூமிக்கு நமக்கு தேவையான அளவு காட்டிலேருந்து கிரகிச்சு நமக்கு பூமிக்கும் கொடுக்குது. அதனால் 2 பலனுக்கும் கோகோவுக்கும் தென்னைக்கும் வந்து உளுந்து விதைக்கிறதும் ஒரு நல்ல சாகுபடியாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறதுக்கு விரும்புகிறேன். வரப்போகும் வருவாயை எண்ணிக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் கோகோ செடிகளுக்கு செய்ய வேண்டிய செய்நேர்த்திகளையும் பரிந்துரைப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற அக்கறை விவசாயிகளுக்கு இருக்க வேண்டும். வழிகாட்டுவதற்கு தோட்டக்கலைத்துறை அலுவலர்களும் கேட்பரி நிறுவன தொழில்நுட்ப செயல் அலுவலர்களும் இருக்கிறார்கள். அரசின் மானிய உதவிகளும் கிடைக்கின்றன. அப்படி இருக்கையில் செடியின் ஆரம்ப கட்டத்தில் செய்ய வேண்டிய செய்நேர்த்திகளை செய்யாமல் விட்டால் யாருக்கு நட்டம்?